ஐயோ, பொண்ணுங்களுக்கெல்லாம் டான்ஸா? இதெல்லாம் தேவையில்லாத வேலை. சரி, கற்றுக்கிட்டியா, அதோட நிப்பாட்டிக்க வேண்டியது தானே. அது எதுக்கு ப்ரொஃபஷனாக சூஸ் பண்ணணும்? ஃப்யூச்சரில் நீ ரொம்ப கஷ்டப்பட போகிற. இந்த மாதிரி நம்ம கேட்காத கொஷின்ஸே இருக்காதுங்க. ஆஸ் அ டான்ஸர் என்னோட 2025 ஜேர்னியை ஒரு சின்ன ரீகேப் போட்டு பார்த்துடலாமா? வீட்டு வேலைனா என்னன்னே தெரியாத இருந்தேன். எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து இப்போ நான் ஒரு குழந்தைக்கு அம்மாவும் ஆகிட்டேன். ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு. இதெல்லாம் சும்மாங்க. குழந்தை பெற்றுப்பார், அதை வளர்த்துப்பார். அதோட கஷ்டம் என்னன்னு உண்மையாகவே தெரியுங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நீங்கள் டான்ஸ் தானே ஆடுற, இதில் என்ன பெரிய ஏர்னிங்ஸ் வரப்போகுது, இது ஒரு பேஷனாக வச்சுக்க வேண்டியது தானே, இது எதுக்கு ப்ரொஃபஷனாக சூஸ் பண்ணணும், இதில் எப்படி நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க, இப்படி ஏகப்பட்ட கொஷின்ஸுங்க. நம்ம ஊர்லலாம் நம்ம அப்பாங்களை எப்படி எல்லாருக்கும் தெரியுதுன்னு தெரியலங்க. எங்கே போனாலும் நீ ராஜா பொண்ணா அப்படின்னு கேட்குற இடத்துல இன்றைக்கி எங்கள் அப்பாவை பார்த்து எல்லாரும் நீங்கள் ஐஸ்வர்யாவோட அப்பாவா அப்படின்னு கேட்குற அளவுக்கு நான் மாற்றிருக்கேன். ஸோ இதுவே எனக்கு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். இது மட்டும் இல்லாமல் என்னோடய பாப்பாவை நானும் என் ஹஸ்பண்டும் தனியாக மேனேஜ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது இல்லாமல் எங்களோட இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் ரன் பண்ணியிருக்கோம். இதோட 2nd இயரில் நாங்கள் ஸ்டெப் இன் பண்ணுறோம். எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒரு சின்ன ஆசை இருந்துச்சுங்க. நம்ம பொண்ணு நல்லா செட்டிலான ஃபேமிலியில் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அவள் கல்யாணத்துக்கு அப்புறம் ஜாலியாக ஊர் சுற்றிட்டு சந்தோஷமாக இருக்கணும்னு. ஆனால் அது அப்படியே டோட்டலாக ஆப்போசிட்டாக அமைஞ்சிச்சு. அவங்களுக்கு என்னென்னா, நம்ம தான் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒரு லெவலுக்கு வந்திருக்கோம், நம்ம பசங்களும் அந்த மாதிரி கஷ்டப்படுவாங்களேன்ற ஒரே எண்ணம் தான். ஆனால் நம்ம தலைவர் கோபிநாத் சார் நீயா சொல்லியிருப்பார் பார்த்தீங்களா, சேர்ந்து முன்னேறுங்க, வாழ்க்கை அழகாக இருக்கும்னு. அந்த தாங்க நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு பேஷன் தாங்க எல்லாமே. பேஷனை ப்ரொஃபஷனாக மாற்றிக்கிட்டு எங்களை மாதிரி வளர்ந்து வர யங்ஸ்டர்ஸ்க்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. அப்படி முடியலையா, தயவு செஞ்சு அவங்க பக்கம் தலை வச்சு கூட படுக்காதீங்க. இந்த 2025 என்னை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆக்கியிருக்குன்னு நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்னோட ஹஸ்பண்டுக்கு நல்ல ஒய்ஃபாக இருந்திருக்கேன், என் பொண்ணுக்கு நல்ல அம்மாவாக இருந்திருக்கேன், என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல டீச்சராக இருந்திருக்கேன், ஒரு நல்ல அம்மாவாகவும் இருந்திருக்கேன், என்னோட அம்மா அப்பாவுக்கு ஒரு நல்ல பொண்ணாகவும் இருந்திருக்கேன், என் மாமனார் மாமியாருக்கு ஒரு நல்ல மருமகளாகவும் இருந்திருக்கேன். இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம கஷ்டத்தை மட்டும்தாங்க பார்க்குறோம். அந்த கஷ்டத்தால் நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோன்றதை எல்லோரும் பார்க்க மறந்துடுறோம். அதை மட்டும் நோட்டீஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, மேலே மேலே போய்கிட்டே இருக்கலாம். இந்த 2026 எல்லாருக்கும் சக்ஸஸ்ஃபுல்லான இயர் அமைய என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் இவ்வளோ நேரம் என் கதையை பொறுமையாக கேட்டிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வெற்றி நமதே அப்படின்னு ஒரு கமெண்ட்டை போட்டுட்டு போயிட்டு வாங்க. வரட்டா?